மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இந்த பழைய இயந்திரத்தை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஏதாவது ஒரு ரீசனால் உங்களால் கண்டினியூஸாக தொழில் பண்ண முடியலைன்னா அந்த இயந்திரத்தை வந்து ரிட்டர்ன் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் மக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில வாக்குவாதம் பண்ணுறீங்க என்கிட்ட. அதாவது பழைய இயந்திரத்துக்கும் முழு ரேட்டு கேட்குறீங்க, இல்லைன்னா ஒரு 2000 மட்டும் குறைச்சிட்டு மீதி கொடுங்க, 5000 மட்டும் குறைச்சிட்டு மீதி கொடுங்க அப்படிங்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கிறீங்களா, சும்மா வச்சுருக்கிறீங்களா, இல்லை வேலை செய்கிறீங்களா, இல்லை உடைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது உள்ள மோட்டரில் டேமேஜ் இருக்குதா அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் கொண்டு வந்து நான் செக் பண்ணும்போது என்ன போயிருந்தாலும் அதை நான் தான் ஏற்றுக்கணும். சரிங்களா? நீங்கள் அனுப்பும்போது நல்லா இருந்ததுங்க, உங்கள்கிட்ட வந்து அது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு நீங்கள் சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுவீங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2000 5000 வந்து குறைச்சிட்டு நான் மீதி பேமெண்ட் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது, யார் பொறுப்பேற்றுக்குவா? என் தலையில் தானே வெடியும். அதனால தான் வந்து நம்ம வந்து 50% ரேட்டுக்கு எடுக்கிறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதனால் வந்து இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குதுங்க. திருப்பி வந்து நம்ம பழைய இயந்திரத்தை வாங்கி புது இயந்திரம்னு பொய் சொல்லி நம்ம விற்கிறதில்ல. 35,000க்கு விற்கிறோம். உங்கள்கிட்ட 20,000க்கு வாங்கி மறுபடியும் அதில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தால் அதை பண்ணி எத்தனை நாள் அந்த டைம் ஆகுதோ அது வரைக்கும் வச்சுருந்து, விற்கிற வரைக்கும் வச்சுருந்து, அதுக்கப்புறம் தான் நான் விற்று காசு பண்ண முடியும். எவ்வளோ ரிஸ்க் எனக்கு இருக்கிறதுனால தான் வந்து என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்தனோ அதுலேருந்து 50% ரேட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி ரூல்ஸ் என்னவோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் என்னால் கொடுத்தா நான் தொழில் பண்ண முடியாது. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி மிஷின் அனுப்பிட்டு நாளைக்கே பணம் வேணும்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, கோயில் சாட்டிக்கிறாங்க செலவு இருக்குது, அப்புறம் வந்து அங்கே போய் நான் மிஷினுக்கு அவ்வளோ ஏமாந்தேன், இங்கே போய் மிஷினுக்கு பணம் கட்டி இவ்வளோ ஏமாந்தேன் அப்படின்ட்டு பல காரணங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத காரணம். சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு உங்கள் மிஷினை விற்றுட்டா உங்களுக்கு பணம் போட்டு விட்ருவேன். நீங்கள் கூப்பிடணுங்கிறதே கிடையாது. இது வரைக்கும் மிஷின் நம்மகிட்ட கொடுத்து பணம் வாங்கின எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜெனியூனாக பண்ணிகிட்ருக்குறோம். மிஷின் வந்து நீங்கள் அனுப்புகிற மிஷின் எத்தனை நாள் கழிச்சு விற்கும்னு எனக்கு ஷூரிட்டி இல்லைங்க. ஒரு நாள்லேயே விற்றாலும் விற்கலாம், ஒரு மாதம் ஆனாலும் ஆகலாம், ஒரு வருஷம் ஆனாலும் ஆகலாம். அதனால தான் வந்து நம்ம முதல் வீடியோ போடும்போது என்ன சொல்லிட்டோம்னா, மிஷினை விற்றுட்டு உங்களுக்கு பணம் போட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் இதை வழக்கம் போல் தொழில் பண்ணி கொடுங்க. யாருக்கு வந்து நூல் ஓட்டி நான் நூல் எடுக்காம விட்டுருக்கிறேன் சொல்லுங்கள்? உங்களால் முடியலைங்கிறதுனால தான் நீங்கள் மிஷினை விற்கிறீங்க. என்னுடைய தப்புனால நீங்கள் மிஷினை விற்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணம் கட்டி நான் மிஷின் அனுப்பாமையோ இல்லை துணி அனுப்பாமையோ இருக்கிறதே கிடையாது. இன்றைக்கி பணம் கட்டினா அதிகபட்சம் நாளைக்குள்ளே உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் நூல் அனுப்புனீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஜெனியூனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா டிலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார், ஒரு வாரம் கம்பெனியை நீக்கல. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வீடியோ வாயிலாகவும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபோன் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து ஜெனியூனாக எவன் வந்து தொழில் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நடந்துக்கிற என்கிட்ட நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாமல் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வந்து சரியில்லை. சரிங்களா? நீங்கள் ஏன் இப்படி வந்து பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. திருப்பூரில் ஒரு கம்பெனி வந்து இன்றைக்கி என்ன ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தவறு. சரிங்களா? என்னுடைய நிர்வாகம் எப்படின்னா முழுக்க எனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆளிலிருந்து கடைக்கோடி ஊழியர் வரைக்கும் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா ஒன்று கேஷாக என்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஜிபே மூலமாக இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. வீரமணி முத்துசாமின்னு என்னோடய அக்கௌண்ட் நேம் வரும். சரிங்களா? நான் வந்து எப்போ கம்பெனி ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்தே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து இவங்ககிட்ட பணம் கட்டுங்க, அந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டுங்க, இந்த அக்கௌண்ட் பணம் கட்டுங்கன்னு நான் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணும்போதும் நீங்கள் நேரடியாக என்கிட்ட தான் பேசுகிறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து முழுக்க நிர்வாகம் என்னோடய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. உங்களுடைய பணமோ உங்களுடைய நேரமோ எதுவுமே வீணாகாத, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும். ஆனால் நான் சொல்கிற அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயவு செஞ்சு நடந்துக்குங்க. 50% ரேட்டில் எடுப்பேன்னா 50% ரேட்டு தான். சரிங்களா? அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க, கிடைக்காது. அதே மாதிரி இயந்திரத்தை விற்றுட்டு தான் உங்களுக்கு பணம் வரும்னா இயந்திரத்தை விற்றுட்டு தான் உங்களுக்கு பணம் வரும். அதுக்கு முன்னாடியே பணம் கேட்காதீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம கையில் இருக்கிற பணம் வந்து நூல் அனுப்புகிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்,
மிஷின் தயாரித்து அனுப்புகிற கம்பெனிக்கு நம்ம பணம் கொடுக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் போய் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கும் பணம் கொடுக்கணும். இத்தனைக்கும் பணம் வேணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் வந்து என் கையில் இருக்கிற காசை வந்து அட்வான்ஸாக உங்களுக்கு போடுற அளவுக்குலாம் வந்து முடியாது. அது நடக்காது. பாருங்கள், இப்போ கம்பெனிலேருந்து வந்திருக்குது புது மிஷின், 4 மிஷின் வந்திருக்குது. இதுக்கெல்லாம் பணம் கட்டியாச்சு. பணம் கட்டலைன்னா அவங்க அடுத்த தடவை மிஷின் தயாரித்து கொடுப்பாங்களா? சொல்லுங்கள். அதே மாதிரி திருப்பூரில் போய் ரா மெட்டீரியல் எடுக்கிறோம். கையில் காசை கொடுத்தா தான் துணியவே வெளியே எடுக்கிற கொடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நூல் அனுப்புகிறீங்க, ஒரு நாளில் பேமெண்ட் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறோம். ஒரு நாளில் பேமெண்ட் செட்டில் பண்ணலன்னு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நூல் அனுப்பியாச்சு, ஒரு நாள் ஆச்சு, ஏங்க என்ன பணம் கொடுக்கலன்ட்டு. அப்போ வந்து பணம் என் கையில் இருக்கணும். உங்கள் இயந்திரத்தை விற்றா தான் உங்களுக்கு காசு வரும். என் கையில் இருக்கிற காசை தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நான் ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே. புரிஞ்சுக்காமபடிக்கு போட்டு இது பண்ணாதீங்க, சரிங்களா? மிஷினுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் மிஷின் ஒவ்வொரு மிஷின் விற்கும்போது நம்ம வீடியோ போட்டுருக்குறோம். பழைய மிஷின் விற்கிறோம், புது மிஷின் விற்கிறோம், இத்தனை 2 மிஷின் விற்கிறோம், 3 மிஷின் விற்கிறோம்னு. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். நீங்கள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் என் மிஷினை நீங்கள் எப்போ விற்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. ஒரு மிஷின் விற்கும்போது நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க, சார் என் மிஷின் விற்றாச்சு, ஏன் எனக்கு பணம் வரல? கேளுங்க, தப்பு இல்லை. அதை கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மிஷின் விற்கல, இங்கே கிடக்குது குடோனுக்குள்ளே. ஆனால் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா எப்படி? அதனால் வந்து திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், மிஷினோ ரா மெட்டீரியல்ஸோ திரும்ப அனுப்புனீங்கன்னா 50% ரேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒத்துக்கிட்டால் திரும்ப அனுப்புங்க, இல்லைன்னா நீங்கள் வச்சு தொழில் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? 2வது, நீங்கள் மிஷினோ ரா மெட்டீரியலும் அனுப்புகிறீங்கன்னா அதை விற்றுட்டு தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அது கையில் இருந்தால் கூட உடனே போட்டு விட்ருவேன். 2000 3000 சமாச்சாரம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மிஷினுக்கு அப்படி கிடையாது. 20,000 உங்களுக்கு சொலையாக கொடுக்கணும். அதை எடுத்து கொடுத்துட்டேன்னா துணிக்கு மற்றதுக்கெல்லாம் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பணம் பத்தாது. ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.